அடுத்து என் உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி என் உயிர் போயிருச்சுன்னு அர்த்தம். அசோக், இவ்வளோதான் நம்ம எவிடன்ஸ். ப்ரெஸ் கிட்ட கேட்டதுக்கு அன்றைக்கி ஃபுட்டேஜ் அவனும் தரல. கேட்டால் கேமரா சரியாக ரோல் ஆகல, ஃப்ளாஷ் சரியாக ஒர்க் பண்ணல, கொடை பிடிச்சதுனால சரியாக ஷூட் பண்ண முடியல, அது இதுன்னு சொல்லி க்ளீனாக மழுப்புறானுங்க. ராஸ்கல்ஸ். நான் செத்த தமிழ்நாட்டுக்கு தீபாவளி தான். நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. மல்லி எனக்காக நிறைய வேலை பார்த்துருக்கான். ஆனால் என்ன கொல்ல வந்தவன மல்லி ஏன் காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான்? அந்த பக்கம் யாரை அனுப்புனான்னு தெரிஞ்சாகணும். யார் பையன் மல்லி? மல்லி நேரம் இருக்காங்களா? அப்படி யாரும் இங்க இல்லையேப்பா. உன் ஃப்ரெண்டு பேர் மல்லியாப்பா? அதான் சொன்னேனே, பேரு இளங்கோவன். யோ, அப்படியே இல்லையா? வேணா மேல வந்து பாத்துக்க. இரு, நான் போறேன். மாறா, இந்த பார்வாசிக்கு 2 பேர் தான் வரானுங்க. நான் இப்படியே சமாளிச்சிடுறேன். பயப்படாது, சரியா? கிட்ட வந்துட்டு இருக்கா பாரு. பதறாத பார்த்துக்கிறேன், பயப்படாத. வா வெளியே போலாம். கையற யாரா நீ? பேஷண்ட்லாம் இருக்காங்க, வா வெளியே போய் பேசலாம். ஏய், யார தெரியாம ஆடிங்க. சொன்னா கேட்க மாட்டேல்ல நீ. அவன்தான்டா. போலீஸ்ரா. சொன்னா கேட்க மாட்டீங்களா? சார் சாரி சார். நாங்க ஒரு பக்கம் தேடுறோம், நீங்க ஒரு பக்கம் தேடுறீங்க சார். அதான் சார் ஒரே கன்ஃபியூஷன். சார் சாரி சார். ஏய், போடா. ஆமாம் சார். போ எந்த காலி பண்ணுங்கடா. ஏய், கீத்து போய் டிக்கில போடுறான் அவன். ஏய், நான் தான்டா சரவணன். ஏய் சரவணா, ஏய் நீ எங்கடா இருக்க? டேய், நான் வந்துட்டேன்டா, ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன். டேய், நீ உள்ளே இருக்க? சர்ப்ரைஸா வரலாம்டா உனக்கு. சர்ப்ரைஸ்? இங்க பாரு, அவ இப்பதான்டா குழந்தை பெற்றிருக்கா. கொஞ்சம் ஏதோ உடம்பு ஏதோ ஆயிட போதுடா. நீ ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்ததே இல்லையா? இப்படிதான் திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணி அளவு விட்டுருவாங்க. சரி, நான் வெயிட் பண்றேன், நீ இங்க வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சர்ப்ரைஸா நிக்கலாம். டேய், நான் ஒரு வேலையா வெளியே வந்திருக்கேன்டா. வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன்டா. எங்க? என்ன வேலை? சென்னையிலடா. என்னது சென்னையிலையா? நீ ஊர்ல இல்லையா? சரி, அப்ப நீ லைன்ல இரு, நான் உள்ள போறேன். டேய் சரவணா, மூக்க பாரு, அப்படியே அவ அண்ணனை உரிச்சுக்கிட்டு வந்திருக்கான். அப்படியா இருக்கான்? கண்ணை பாருமா, அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கு. சும்மா இரு பாட்டி. எப்ப பாரு என் குழந்தை மேல கண்ணை வச்சுக்கிட்டு. உன் வாய்ஸ் சும்மாவே இருக்காதா? ஏதாவது ஆமால, கண்ணு என்ன மாதிரியே இருக்கு. யார்? நான் கூட தான் ஆம்பளை பிள்ளை பிறந்த குழந்தை உங்க கையில கெடா வெட்டுறேன்னு வேண்டிக்கிட்டேன்.
இப்ப நீ இங்க தானே இருக்கணும். இந்த நாளுக்காக தானே நீ காத்துட்டு இருந்த. இதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட. எங்கண்ண? ஏய் ஒன்றும் இல்லைம்மா, நேற்று உன்னை கூட்டிகிட்டு வந்த ஃப்ரெண்டை நீ கூட்டிகிட்டு வர சொன்னல, தங்கச்சி சொன்னோன்னே நான் கிளம்பிட்டேன். நான் கூட்டிகிட்டு வந்துடுறேம்மா அவனை. சரி சரி அண்ணன், நீ ஒன்று பண்ணு. அந்த அண்ணனை மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா. அவங்க அப்பா அம்மா புள்ளக்குட்டி கல்யாணம் ஆயிடுச்சா, ஆனா என்ன ஆவலனா என்ன, அவங்க அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரிம்மா சரிம்மா, நான் வந்துடுறேன். நம்ம கூட வந்து 10 நாள் இருந்துட்டு போ சொல்லுங்க. இங்க எல்லாமே மாறி போச்சுன்னு ப்ளீஸ்ண்ண. ஏதோ வேலையா இருப்பான் போல, நான் முடிச்சோட கூட்டு வந்துடுறேன். வேலையா? என்ன வேலை இருந்தாலும் நீ இழுத்து போட்டு முடிச்சிட்டு வா. அவரை கூட்டிட்டு வா. எங்க போய் தேடுறது? யார் இவன்? இவனுக்கு யார் யார் இருக்காங்க, எங்க இருக்காங்க? இவன் யாரை கொலை பண்ணா? இவனை யார் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க? அடிக்கடிக்க ஈசல் மாதிரி ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. சரி போலாம். எந்த குப்பை சுபா வந்தாலும் என் ஊருக்கு வரட்டும். இவனை பத்தி எனக்கு தெரிஞ்சது, இவனோட பேரும் இவனோட ஃபோன் நம்பர். ஃபோன் சார், மல்லி செல் ஆன் ஆயிடுச்சு சார். எந்த ஏரியா சார், ஈக்காட்டு தாங்கல் காரணி தோட்டம் பில்டிங் டவர் சார். பக்கத்தில் என்ன ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கு? சார், 24 hours 2 பிரைவேட் ஹாஸ்பிட்டல். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வாய்ப்பே இல்லை சார். இன்னொன்று லஷா ஹாஸ்பிட்டல். அங்கதான் செக் பண்ண சொல்லுங்க. ஆளுங்களை செக் பண்ண சொல்லுங்க சீக்கிரம். சார், மல்லியோட செல்லுக்கு பிசிஓல இருந்து ஒரு கால் வருது சார். ஏய், அவனை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு. எதுவுமே பண்ண வேணாம். சார், இந்த நம்பர்ல தான் சார் நேற்று 1 மணி நேரம் பேசியிருக்கான். ஆனா ஒரே ஒரு முறை தான் பேசியிருக்கான். திரும்பவும் அந்த நம்பர்ல இருந்து கால் வருது சார். நானும் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் பேசியிருக்கேன். ரைட். அங்க ஒரு காக்கி சட்டை கூட கண்ணில் தெரியக்கூடாது. அலங்கோலமா ஒரு கொலை விழும். அப்போ வர சொல்லு. ஆன் பண்ண ஃபோன் வருது. ஹலோ, நான் மல்லியோட ஃப்ரெண்டு பேசுறேன். ஒரு ஆக்சிடென்ட். கட் பண்ணிட்டான். யார் என்ன பேருன்னு இந்த ட்ரூ காலர்ல செக் பண்ணி சொல்லு. பேசினது மல்லி இல்லைன்னு தெரிஞ்சதும் போனை கட் பண்ணிட்டான். டேய், நம்ம ஆளுங்களை எல்லாம் கிளம்பி அந்த பிசியை விட்டு போக சொல்லு. இப்போ மல்லியை விட இவன் தான் எனக்கு முக்கியம். இன்னும் 10 நிமிஷத்துல மொத்த பேரும் அங்க இருக்கணும். ஓகே சார். மாறா, இது அசோக் நகர் ஏரியாவில் இருக்கிற ஒரு பிசிஓ போதுன்னு நினைக்கிறேன். இதில் சரியா சர்ச் ஆகலை. இங்கேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் இருக்கும். மல்லி வாய்ஸ் இல்லைன்னு உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. யாரா இருக்கும்? டேய், நான் சொல்றத கேளு. மண்டிக்கு யார் வேலை கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேண்ணா, எல்லாரும் கிளம்பி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. இங்க போலீஸ் ஒருத்தன் தொல்லை தாங்க முடியலண்ணா. டேய், போலீஸே நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்ரா. நீ அந்த போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. சரி, சொல்லிடுறேன். இன்னைக்கு செத்தடா அவன். ஏதாவது சாப்பிடுறீங்களா? சரி, காப்பி. பாடி, இங்க இருந்த போலீஸ் எங்க? இப்பதான் தம்பி இறங்கி போனாரு. சார் சார், ஆடு மாட்டிக்கிச்சு சார். மல்லில ஒரு மேட்டர் இல்ல சார். மல்லி கொத்த வேலை கொத்தால அவன் மாட்டிக்கினா சார். இப்பதான் போன் வந்துச்சு. நீங்க வேற ஒரு பக்கம் தேடுறீங்க, அதான் சொல்லிட்டு போலாம் சார். வரேன் சார். சரி சரி, கிளம்பு. நீ கிளம்பு. மாறா, முதல்ல வாயில மாட்டிக்கிட்டு கையெடுக்க நீ தலையை விட பார்க்குற. வேணாம். ஏய், அவங்க சொன்னதை கேட்டல. அவங்களுக்கு இப்போ மல்லி முக்கியம் இல்லை. ரவுடி பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல்ல எஸ்கேப் ஆகணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இவன் உயிரை பணியை வச்சு யாரையோ காப்பாற்றிருக்கான். அது யாருக்காக என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதான் இவனை முழுசாக காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீ கிளம்பி, நான் அந்த வேலை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒருவேளை மல்லி எழுந்து நீ என்னை காப்பாற்றினதுக்கு பதிலாக அவனை காப்பாற்றிருக்கலாமேன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? உனக்காக நான் போனேன்னு சொல்லுவேன். இறங்கி அடிச்சேன்னு சொல்லுவேன். அவனை காப்பாற்றினேன்னு சொல்லுவேன். அதுக்காக அவன் யாருன்னு பார்க்கணும். ஏய் சார், வணக்கம் சார். வணக்கம் சார். என்னடா போறீங்க? அசோக் நகர்ல அந்த ஆடு அருகுதான் சார் கிளம்பிட்டு இருக்கோம். நானும் வரேன். போற வழியில ஸ்டேஷன்ல டிராப் பண்ணிடு. சார் சார், வாங்க சார், வாங்க. ஏய், ஊத்துற ஊத்துற. நல்லா கேளு. இப்ப மறுபடியும் அந்த நம்பர்ல இருந்து மல்லி செல்க்கு கால் வரும். அப்ப நான் உனக்கு கால் பண்ணுவேன். நான் கால் பண்ண உடனே இறங்கி அவனை துண்டு துண்டா வெட்டணும். ஒருவேளை அவன் எனக்கு தெரிஞ்சவன், தெரிஞ்ச மூஞ்சி
என் கூட பார்த்தவனா இருந்தாலும் நீங்க யோசிக்க வேணாம். கூல் ஆக்கணும். வேற எவன் பார்த்தாலும் வாந்தி வரணும். புரியுதா? இந்த மட்டும் பண்றவன் பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆக போறான். இங்க இருக்க யாருக்கு அது கிடைக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் ரெடியா இருங்க. அட போங்கடா, என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க. நிலைமை தெரியல சார். வேலை சொதப்பிடுச்சு. 5 நாள் டைம் சொன்னல, அதுக்குள்ள முடிச்சு தருவான். அவசரப்படாதீங்க சார். கொலை பண்ண சொன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சும்மா வர வேண்டியது. ஏய் இருப்பா. என்ன சொன்ன? டேய் எம்எல்ஏ கார் துப்பிட்டான்டா. விடு அவன் ஊர்ல போறது கஷ்டம். இப்போ ஒரு நல்ல சான்ஸ் வந்திருக்கு. அவன் மல்லியை பாக்குறதுக்கு சென்னை வந்திருக்கான். சென்னை பாடுறா தாண்டக்கூடாது. புரியுதா? அவன் போட்டோ அனுப்புங்க. எவ்வளவு தில்ற அவனுக்கு? தமிழ்நாட்டுக்கல்ல விரல விட்டு ஆட்டவனே போட ட்ரை பண்ணிருக்கான். இதுல மல்லி வேற ரூட் போறானா? ஆக மொத்தத்தில் போட்டவனை விட போட சொன்னவன் மாட்டிக்கிட்டான். சரிடா, சரி ஓகே, நான் சொல்லிடுறேன். கேட்டுக்கோங்கப்பா, நேற்று நம்ம பசங்களை அடிச்சு மல்லிகை தூக்கி பண்ணி வந்தான். ஏய் எவன்டா அவன்? இப்போதான் குமார் சொன்னான், பேர் மணிமாறனா, ஊரு மாயவரம். ஊருக்குள்ள எம்எல்ஏக்கு இவனுக்கு ஏதோ கேபிள் டிவி பிரச்சனையா. இவனை செய்ய பண்ண மல்லி இவனுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுக்கு நன்றி கடன் காட்ட தான் அவன் திரும்பி வந்திருக்கான். ஏய் போனை காட்டு. என்ன லோட் ஆயிட்டு இருக்குண்ணா? அதான் நேரில் வரான்ல, பார்த்துக்கோ. ஓ கேபிள் கனெக்ஷனா? இன்னைக்கு மொத்த கேபிள் அறுக்குறேன் பாரு. ஏய் சார், சீட் பெல்ட்டை போடுறா. சார் டிரைவிங்ல போட்டுக்கலாம் சார். தேவைப்படும், போடு. ஹலோ டேய் எல்லாரும் நல்லா கேளுங்கடா. இந்த பிசிஓல இருந்து மல்லி செல்லுக்கு கால் பண்றவன் தான் கருப்பாடு. நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லாரும் வந்து சிறப்பா செய்யணும். என்ன ரணகல் இல்ல, யாரோ ஒரு லேடி பேசுறாங்க சார். இல்ல. அசோக், பிசிஓல வந்து கால் வருது.